ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வறுவல் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது தெரியும். இதில் வந்து வறுவல் செய்யலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வறுவல். நீங்கள் ஒரு டைம் இந்த வறுவல் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. சேப்பங்கிழங்கு வறுவல் தான். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஜாஸ்தி விசில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஜாஸ்தியாக விசில் வச்சோம்னா அது ரொம்ப குழன்னு ஆகிடும். அப்புறம் உங்களால் ஃப்ரை பண்ண முடியாது. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கிழங்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கிழங்கு மட்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு அது சூடாகட்டும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிழங்கை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெசிபி இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண எல்லாமே ஒரே பேட்சாகவே இதில் போட்டுட்டேன். அதை போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து நீங்கள் ரெண்டாவதாக சேர்க்கும் பொழுது அது ஏறாது. கொஞ்சம் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும் பொழுதே சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா 1 ஸ்பூன் அளவு தனியா, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அடுத்து சீரகம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அதையும் நல்லா இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சி. இப்போது அதே வானலில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா அதை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. நான் ஆயிலே அரைச்ச மசாலாவை இதில் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இதுலேயே ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேப்பங்கிழங்கு, அதை எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரை பண்ண காய் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து அப்படியே இதை வந்து வறுக்க வேண்டிதான். சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா அதை வந்து இது பண்ணோம்னா அந்த காயோட எல்லாம் நல்லா ஒட்டி போயிடும். உப்பு மட்டும் நீங்கள் வந்து ஆயிலே கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கிழங்கோடையே சேர்த்து உப்பு ஏறிடும். ஸோ அதுக்கு வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது. அவ்வளோதான். கருவேப்பிலை வந்து நம்ம கடுகு போடும் பொழுதே இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன், அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது சாம்பார் கூட ரசம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.